சுத்தமான கைகள். ரகுவிற்கு வெளியே விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். இன்று அவன் தோட்டத்தில் மண்ணில் வீடு கட்டி விளையாடினான். அவன் கைகள் முழுவதும் கருப்பு மண்ணாக இருந்தது. விளையாடி முடித்ததும் ரகு வீட்டிற்குள் ஓடி வந்தான். மேஜையின் மேல் அம்மா சுடச்சுட வைத்திருந்த பலகாரங்களின் மனம் அவனை ஈர்த்தது. ரகுவிற்கு மிகவும் பசியாக இருந்தது. அவன் தன் அழுக்கு கைகளை துடைக்க கூட இல்லை. நேராகச் சென்று ஒரு லட்டை எடுத்தான். அந்த லட்டு மிகவும் சுவையாக இருந்தது. ரகு தன் கைகளில் இருந்த கிருமிகளைப் பற்றி நினைக்காமல் ஆசையோடு பலகாரங்களை சாப்பிட்டு முடித்தான். சிறிது நேரத்தில் ரகுவின் வயிறு வலிக்கத் தொடங்கியது. அம்மா, வயிறு வலிக்கிறது என்று அவன் அழத் தொடங்கினான். அம்மா அமுதா ஓடி வந்து ரகுவை பார்த்தார். ஏன் அழுகிறாய் ரகு? விளையாடி முடித்ததும் கைகளைக் கழுவினாயா என்று கனிவோடு கேட்டார். ரகு தன் அழுக்கு கைகளைக் காட்டி இல்லை அம்மா என்றான். அம்மா அவனிடம் கைகளில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உன் வயிற்றுக்குள் சென்றுவிட்டன என்று விளக்கினார். அம்மா ரகுவை மெதுவாக அழைத்துச் சென்று மருந்தை கொடுத்தார். பிறகு அவனை வாஷ் பேசினுக்கு அழைத்துச் சென்றார். சோப்பு போட்டு நன்றாக கைகளை கழுவ வேண்டும் என்று அம்மா சொல்லிக் கொடுத்தார். ரகு நுரை ததும்ப தன் கைகளை தேய்த்து கழுவினான். இப்போது ரகுவின் கைகள் மல்லிகைப் பூ போல தூய்மையாக இருந்தன. இனிமேல் சாப்பிடும் முன் எப்போதும் கை கழுவுவேன் என்று ரகு மகிழ்ச்சியாக கூறினான். நீதி, சுத்தம் ஆரோக்கியத்தை தரும்.